சினிமாவில் தளபதியாக இருந்த விஜய் தற்போது அரசியலில் குதித்த பின்னரும் அவருக்கு இருக்கும் ரசிகர் பட்டாளம் விஜய்க்கு வாக்களித்து வெற்றி பெற செய்து விடுவார்கள் என நம்பிக்கொண்டிருந்த நிலையில் விஜய் ரசிகர்கள் நாங்கள் அவர் ரசிகர்தான், ஆனால் வாக்கு செந்தமிழின் சீமான் அண்ணனுக்குத்தான் என கூறி விஜய்க்கு ஆப்பு வைத்து உள்ளனர். நீங்க விஜய் ரசிகை, ஆனா சீமானுக்கு தான் ஆதரவு. ஆமா, எதனால இந்த முடிவு? அது ரசிகையா படத்தை பொறுத்த வரைக்கும் பிடிக்கும், அதனால ரசிகையா இருக்கிறோம். அரசியலுக்கு இவர் தான் கரெக்டு. ஆமாம், கரெக்டு. அது நிறைய மக்களுக்கு தெரில. இத்தனை வருஷமா இவர் கஷ்டப்படுறது தெரில. அவங்களே ஏமாத்திக்கிறாங்க மற்றவங்களுக்கு ஓட்டு போட்டு. இவருக்கு ஒரு டைம் இவரை வர வச்சா தமிழகம் மாறும். மக்கள் ஓட்டு போடணும். மக்கள் ஓட்டு கண்டிப்பா போட்டே ஆகணும். செந்தமிழ் சீமான். புதிதாக கட்சி தொடங்கிய விஜய்க்கு முதலில் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளரான சீமான் அவர்களே ஆதரவளித்து வந்தார். பின்னர் விஜயின் கொள்கைகளும் அவர் முன்வைக்கும் கருத்துகளும் முரண்பாடாக இருந்ததால் விஜய்க்கு ஆதரவளிப்பதை நிறுத்திவிட்டார். தற்போது அதேபோல்தான் விஜயின் ரசிகர்களும் அவர் கட்சி தொடங்கிய போது இருந்த நம்பிக்கை தற்போது இல்லாததால் விஜயை பிடிக்கும், திரையில் அவரை ரசிகராக இருந்து ரசிப்போம், ஆனால் வாக்களிப்பதற்கு அவர் தகுதியானவர் இல்லை, எனவே எங்கள் ஓட்டு சீமானுக்குத்தான் என இளம்பெண் ஒருவர் கூறியிருக்கிறார். பொதுவாகவே எப்பொழுதும் திமுக அதிமுகவை விட இளைஞர்கள் நாம் தமிழர் கட்சியில்தான் அதிக அளவில் இருப்பார்கள். நாம் தமிழர் கட்சியை இளைஞர்களின் கோட்டை என்றே சொல்லலாம். இந்நிலையில் தான் விஜய் புதிதாக கட்சி ஆரம்பித்ததும் அவரின் ரசிகர்கள் பெரும்பாலும் இளைஞர்கள் தான். எனவே சீமானிடம் இருந்த அனைவரும் விஜய் பக்கம் சென்று விடுவார்கள். இது சீமானுக்கு மிகப்பெரிய பின்னடைவு என பலரும் கூறி வந்தனர். ஆனால் சீமானிடம் இருக்கும் இளைஞர்கள் அரசியல் பார்வையில் சிறந்தவர்கள். எனவே அவர் வாக்கு சிதையாது என்பதற்கு ஏற்பதான் தற்போது இந்த பெண் விஜய் ரசிகராக இருந்தாலும் தனது ஓட்டு விஜய்க்கு இல்லை, சீமானுக்குத்தான் என கூறியுள்ளது குறிப்பிடத்தக்கது.